யாரெல்லாம் வீட்டுக்குள்ள வருகிறார்களோ அவர்கள் தன்னுடைய கைகளையும் கால்களையும் கழுவி கொண்டு வருவது யூதருடைய பாரம்பரியம், கலாச்சாரம். நல்ல கவனிங்க, இந்த 6 கச்சாடிகளும் உள்ளே இருந்தது அல்ல, வெளியே இருந்தது. வெளியே இருந்ததை உள்ளே கொண்டு வர சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 6 கச்சாடிகளை தண்ணீரினால், இப்ப கொஞ்சம் திராட்சை ரசம் இருந்துன்னா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நமக்கு சுகரை போடுறது போகணும் கஷ்டம், சுலபம். அப்படிதானே? அதாவது வீட்டுல குழம்பு இருக்குன்னா திடீர்னு விருந்துக்காக வந்து என்ன செய்வோம், கொஞ்சம் தண்ணியை சுடு தண்ணியை ஊத்தி கொஞ்சம் புளிய காய்ச்சி கொஞ்சம் உப்பு போட்டு சமாளிச்சு விட்டுருவோம். ஆனா இங்க பாருங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு மனிதன் சபிக்கப்படுகிற பொழுது ஒன்றும் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆனா ஒண்ணும் இல்லையா, கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உங்களுடைய கற்சாடிகள் நிரப்பப்பட போகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மீண்டும் உங்களுடைய கற்சாடிகள், வெளியே இருந்த கற்சாடியை உள்ள கொண்டு வந்து தேவன் நிரப்பி அது திரும்ப எடுக்கப்படுகிறது. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் மாறினது போல நம்ம சந்ததியை அநேகருக்கு ருசியுள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 9வது வசனம், திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசம் பரிமாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளன் அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவ ஜனங்களே, எதனால் சபிக்கப்பட்டதோ அதை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம சந்ததியில் முதல் அற்புதங்களை செய்யும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி, எந்த இடத்தில் சபிக்கப்பட்டவோ அதே இடத்தில் தேவன் மீண்டும் அந்த தேசத்தை, நம் சந்ததிகளை, நம் குடும்பங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அந்த பகுதி சொல்கிறது, அதன் நிமித்தம் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற அற்புதங்கள், அடையாளங்கள் தேவனை மையப்படுத்துவதற்கு எல்லா கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, நம்மளால தேவன்